ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அண்ட் சங்கஷ்டஹர சதுர்த்தி இருக்குது இன்னைக்கு. அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஸோ மார்னிங்கே vlog-அ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வேலை இருக்குன்னு வெளியில் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெட்ரூம் இந்த பெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் blanket எல்லாமே நீட்டாக அதுக்கு மேலே போட்டுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன். நான் வந்து இப்போது இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாண்டை க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நிறைய தேங்காய் இதெல்லாமே வச்சு அதோட நார் எல்லாமே அப்படியே இருந்துச்சு அந்த மேலே. நான் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே எல்லாமே இந்த நார் அதோட டஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது நான் இந்த ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு மேலே வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டேல ஸோ பூஜை பண்ணுறப்போ இது எல்லாமே வச்சு பூஜை பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வாங்கினேன் இருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்துடுச்சு. அண்ட் கூடவே மாங்காய் ஆர்டர் போட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அது கூட எடுத்து வைக்கிறேன். ஸோ நான் இந்த ஏரியா எஸ்பெஷலி இந்த பெரிய சைஸ் பழம் இருக்கும்ல, பப்பாயா, வாட்டர்மெலன் இந்த மாரி பைனாப்பிள் இந்த மாரி எல்லாமே. ஸோ அது எல்லாமே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வேற எல்லாமும் வைப்பேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் அழுக்கா தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, இப்போ டொமேட்டோஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் Blinkitல இருந்து. அத கூட நான் வந்து நீட்டா லைனா அத அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். எங்க வீட்ல டைனிங் டேபிள் இருக்கிறதே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல டம்ப் பண்றதுக்கு தான். அதுக்கு மேல உட்காந்து நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ தெரியல. பட் அத வந்து டைனிங் டேபிள்ல மெயினா யூஸ் பண்றது எல்லா ஐட்டம்ஸும் அதுக்கு மேல டம்ப் பண்றதுக்கு. ஸோ நான் வந்து விளாக் பண்ணும்போ நெறைய ட்ரைபாட்ஸ் இதெல்லாமே தேவைப்படும் இல்ல. ஸோ அது எல்லாமே அந்த டைனிங் டேபிள் மேல தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த கிரைண்டர் அது புல்லட் மிக்சர். அத கூட நான் இங்கேயே வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாமே எடுத்து அதோடைய பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, இந்த டைனிங் டேபிள வந்து நான் கிளீன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட் கிளாத்ல எல்லாமே தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்ல இந்த மாரி தொடச்சு எடுத்துப்பேன். ஸோ அது வந்து நீட் ஆயிடுச்சு. ஃபைனலா டைனிங் டேபிள் எல்லாமே இப்போ கிளீன் பண்றேன். நான் வந்து தண்ணி பாட்டில்ஸ் இங்க வச்சிருக்கேன். ஸோ எங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ அத கூட எடுத்துட்டு அது எல்லாமே தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மேட்ஸ் வந்து நான் Amazonல வாங்கியிருந்தேன். ஸோ அத கூட நான் இந்த டைனிங் டேபிளுக்கு காம்பினேஷனா நல்லா இருக்கு அப்படின்னு அதையும் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு அடுத்து டைனிங் டேபிள் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, நான் வந்து இப்போ சோஃபா ஏரியா எல்லாமே கிளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். இந்த கிச்சன் டாவல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே மடிச்சு வைக்கணும். இப்போ எனக்கு அதுக்கு டைம் இல்ல. ஸோ அத எடுத்துட்டு வந்து அங்க உள்ள வச்சுட்டேன். இந்த சோஃபா சைட்ஸ் எல்லாமே நெறைய தூசி இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அத தொடச்சுட்டே இருக்கணும். இல்லன்னா நெறைய தூசி அதுக்கு மேல உட்காந்துடும். ஸோ அது வந்து முந்தா நேத்து தான் நான் கிளீன் பண்ணேன். பட் மறுபடியும் இவ்ளோ தூசி இருக்கு. ஸோ அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். சேம் இது கூட அவ்வளோதான். வெட் கிளாத்ல ஒரு வாட்டி தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்ல ஒரு வாட்டி தொடச்சுட்டேன். ஸோ கிளீன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருந்தேன். ஸோ அது கூட எடுத்துட்டு வந்து நான் வந்து காய போடுறேன். எங்க வீட்ல இருக்கிறதே ஒரு பால்கனி. ஸோ அங்க தான் நான் செடியும் வளர்க்கணும், துணியும் காய போடணும், எல்லாமே பண்ணணும். நாங்க இருக்கிறதே ரென்டட் ஹவுஸ். ஸோ எங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ நாங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்ல. ஸோ அதனால இருக்கிறதுலயே மினிமலா நான் வந்து பால்கனிய அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து பால்கனி கூட கிளீன் பண்றேன். இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நான் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளும் இத கிளீன் பண்ணி அ தண்ணியெல்லாம் ஊத்தி கிளீன் பண்ணிட்டு, அங்க வந்து துளசி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரங்கோலி எல்லாம் போட்டுட்டு, நான் வந்து விளக்கேத்துவேன் எவ்ரி சிங்கிள் ஈவ்னிங். ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கோலம் போடுறதுக்கு அவ்வளோவா எக்ஸ்பர்ட் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு நான் கோலம் போடுவேன். ஸோ கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் மத்த வேலைய பார்க்கறதுக்காக வந்துட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து வீட்ட பெருக்கிட்டு, இன்னைக்கு மாப் கூட போடணும். ஸோ நான் வந்து எந்த மேடையும் வச்சுக்கல, இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்றதுக்கு. நாங்க இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஒரு மேட வச்சுக்கலாம். வீடு ரொம்ப பெருசா இருக்கு. உனக்கு கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்." அப்படின்னு. நான் வந்து சொல்லிட்டேன், "இல்ல நான் என் வீட்டு வேலைய நானே செஞ்சுக்கிறேன். அப்போதான் நான் ஆக்டிவா இருக்க முடியும். இல்லன்னா நான் வீக் ஆயிடுவேன்." அப்படின்னு சொன்னதுனால,
என் ஹஸ்பண்டும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்றப்பவே நீங்க பார்க்கலாம் எவ்ளோ மழை பெய்யுது அப்படின்னு. திடீர்னு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் வெதர் வந்து கூல் ஆச்சு. அண்ட் அடுத்தது நான் வந்து இப்போ மாப் போடுறேன். நான் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாள் மாப் போடுவேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் கையில தான் துடைச்சிட்டு இருந்தேன் வீடு எல்லாமே. ஸோ அந்த மாரி தான் எனக்கு வேலை செய்றதுக்கு பிடிக்கும். பட் இந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால நான் வந்து மாப் வாங்கிட்டேன். அண்ட் அது எல்லாமே பண்ணிட்டு ஈவினிங் 6:00 அந்த மாரி நான் வந்து விளக்கேத்திட்டு பூஜை பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து டின்னர் பண்ண போறேன். டின்னர் பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வரப்போ ஜாக் ஃப்ரூட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஃப்ரூட் ரொம்பவே பிடிக்கும். அத வந்து நான் வாஷ் பண்ணிட்டு இப்போ சாப்பிட்றேன். என்னால அந்த வந்து ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுச்சு. என்னால இருக்க முடியல. ஸோ அதனால சாப்பிட்டுட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்ததுனால அவங்களுக்கு காஃபி போட்டு குடுக்குறேன். இந்த டைம்ல தான் நான் சாப்பிட்டேன். அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு வந்து ரொம்பவே சிம்பிள். ஏன்னா எனக்கு ரொம்பவே வேலை இருந்துச்சுல்ல காலையிலேருந்து. ஸோ அதனால நான் வந்து சிம்பிளா ஈஸியா முடியிற மாரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். சிம்பிளா முடியறதுன்னா பொங்கல் தான். அது வந்து அத எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர மூடிட்டா ஒரு 2 விசில் வந்துட்டா பொங்கல் ரெடி ஆயிடும். ஸோ அத தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். பொங்கல் வந்து நெறைய பேர் நெறைய மாரி செய்வாங்க. இங்க பெங்களூர்ல நான் வந்து ஹோட்டல்ஸ்லலாம் அ கிடைக்கும்ல. ஸோ அந்த மாரி நான் வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். எப்படின்னா, அ ரைஸ் அண்ட் பருப்பு 2மே ஈக்குவலா எடுத்துக்கணும். இந்த மூங் தால் 2மே ஈக்குவலா எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 3/4 பாவ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 2யும் சேர்த்து. ஸோ அதுக்கு கூட போடுறதுக்காக நான் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மொளகா எடுத்திருக்கேன். அவ்வளோ தான் தேவைப்படும் இதுக்கு. ஸோ நான் வந்து ரொம்பவே சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ண போறேன். அண்ட் கடைசியா கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ண போறேன். அவ்வளோதான். இந்த 3 தான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். அண்ட் இது வந்து ஆக்சுவலா நெய் ஆட் பண்ணணும். பட் எங்க வீட்ல நெய் காலி ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கவே இல்ல. ஸோ எண்ணெய் போட்டு தான் நான் இன்னைக்கு செய்றேன். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பர் இந்த 2த்தையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மொளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமா பெருங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த கிளீன் பண்ணி வச்ச ரைஸ், அதுக்கப்புறம் மூங் தால் 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். 3/4 கிளாஸ் ரைஸ் அண்ட் தால்க்கு நான் வந்து ஒரு 2 இல்ல 1 1/2 கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கூடவே நான் வந்து கொஞ்சமா மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு 2மே சேர்த்து நல்லா கலந்துட்டு, நல்லா பாயில் ஆகுறதுக்கு விட்டுட்டேன். இது கூட காம்பினேஷனா நான் இன்னைக்கு தயிர் பச்சடி செய்ய போறேன். ஏன்னா, இங்க பெங்களூர்ல ஹோட்டல்ஸ்ல பொங்கல்னு செஞ்சா, அது கூட காம்பினேஷனா தயிர் பச்சடி தான் குடுப்பாங்க. ஸோ நான் கூட இன்னைக்கு அத தான் செய்றேன். இல்லன்னா சம்டைம்ஸ் எங்க வீட்ல இந்த வேர்க்கடலை சட்னி தான் செய்வோம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்குள்ள இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாமே இவாப்ரேட் ஆயி அந்த பருப்பு லெவலுக்கே வந்துடுச்சு. ஸோ அந்த லெவல்ல இருக்கிறப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு இந்த மாரி விசில் போட்டா கொஞ்சம் கூட தண்ணி வெளில வரவே வராது. நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குக்கர வச்சுட்டு நான் வந்து இந்த தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ ப்ரெஷர் கூட இறங்கிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாரி ஓப்பனா வச்சு வேக வைக்கிறேன். ஸோ அது கூடவே இந்த தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பார்க்கலாம் பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இத நான் வந்து ஓப்பனா தான் வச்சு சமைப்பேன் எப்பவும். பட் இப்போ கேஸ் ப்ராப்ளம்னால நான் வந்து இந்த மாரி குக்கர்ல செஞ்சுட்டேன். அண்ட் இதுதான் எங்களுடைய டின்னர் இன்னைக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.